காத்தருளும் திருவுருவே, நான் தங்களை ஒன்று வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு தாங்கள் தான் எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும். துரியோதனிட்ட கட்டளைப்படி 13 வருடம் வனவாசம் கழித்து விட்டோம். நியாயப்படி நாடு கேட்டு உடுகுமுனியை தூதுவிட்டோம். அதற்கு துரியோதனன் சொல்லி அனுப்புவதாக சொல்லிவிட்டான். அதன்படி அவனிடமிருந்து வந்த சஞ்சயன் கூறியதை பார்த்தால் துரியோதனன் நியாயப்படி நாடு கொடுப்பதாக தோன்றவில்லை. துரியோதனன் யுத்தம் செய்யாமல் குருச்சேத்திர பூமியில் துரியோதனன் யுத்தம் செய்யாமல் நாடு கொடுத்தால் அது மிகவும் நல்லது. அதை விட்டு நாம் ஆரம்பத்திலே யுத்தம் செய்வதாக முடிவெடுப்பது முறையல்ல. ஆகையினால் தேவரே, தாங்கள் அஸ்தினாபுரம் சென்று திருதராட்டிரர், துரியோதனன் ஆகியோரை சந்தித்து அவர்களிடம் பேசி அவர்களுடைய கருத்தை அறிந்து வர வேண்டும். இந்த உதவியை தாங்கள் தான் எங்களுக்கு செய்தாக வேண்டும். தர்மராஜனே, நாளை ஒரு காலத்தில் நீங்கள் என்னை வீணாக பேச வேண்டாம். ராஜனே, நாளை ஒரு காலத்தில் நீங்கள் என்னை வீணாக பேச வேண்டாம். இந்த குறுநாட்டில் பாகப் பிரிவினை செய்து அரசாட்சி செய்ய நினைக்கிறீர்களா? இல்லை, உன் பெரியப்பா சஞ்சயனிடம் சொல்லி அனுப்பது போல பழையபடி வனத்திலேயே காலத்தை கழிக்க போறீர்களா? தனம் வெறுத்து, கணம் வெறுத்து, மனம் வெறுத்து வனமே கதியை வாழ போறீர்களா? அல்லது முன்னமே துரியோதனன் சபையில் கூறியபடி அவர்களை கொன்று வெற்றி பெற நினைக்கிறீர்களா? உங்களின் எண்ணம் என்ன? அதை ஒவ்வொருவராக சொல்லுங்கள். அதன் பிறகுதான் நான் அஸ்தினாபுரம் தூது போவதை பற்றி யோசிப்பேன். ஐயனே, வைராக்கியம் என்னும் நெருப்பை வளர்ப்போமை ஆனால் மூங்கில் தனக்குத்தானே உராய்ந்து பற்றி எரிந்து தன் இனத்தையே அழித்து விடுமே. அதுபோல நாங்கள் இருவரும் போரிட்டால் யுத்த களத்தில் அனைவரும் மாண்டு போவோமே. ஆண்டவனே, வாழையாடியும் இலக்கிச் சேதம், முள்ளாடியும் இலக்கிச் சேதம் என்ற பழமொழி போல் எங்களுக்குள் வழக்குகள் வராமல் செவ்வள்ளியும் தாமரையும் பரிமளிக்கின்ற வயல்கள் சூழ்ந்த குறு நாட்டில் நாங்கள் 105 பேரும் கூடி வாழ செய்வது உங்கள் கடமை. தர்மநந்தனா, அரசவையிலே சூதாடி அனைத்தையும் தோற்ற பின் புண்ணியத்தையும் பொருளாக வைத்து திரௌபதியும் தோற்றாய். பிறகு சுவாமி கிருபையினால் மீண்ட போது அங்கிருந்த அனைவருக்கும் முன் உங்களை பார்த்து களீரென சிரித்து 12 ஆண்டு வனவாசமும் 1 வருட அஞ்ஞாதவாசமும் செய்து வருவீர்களானால் உங்களுடைய ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன துரியோதனன் இப்போது சொன்ன சொல் தவறி போவானாகில் அவனை போர்க்களத்தில் கொன்று உங்களுடைய ராஜ்யத்தை சொந்தமாக்கி பட்டம் கட்டி ஆள்வதற்கு எந்த தடையும் இல்லையே. என் அருமை மைத்துனரே, அறிவில் சிறந்த ஆன்றோரையும் குருகுலத்தில் பிறந்த அனைவரையும் பாட்டன் மாமா அனைவரையும் ஒரு களத்திலே கொன்று கடலாடை அணிந்து அந்த பூமியை தனியாக நின்று அரசாட்சி செய்வதை காட்டிலும் கபடம் நெஞ்சம் கொண்ட என் பெரியப்பா சஞ்சல நேரத்தில் சொல்லிய சொல்படி வனவாசம் சென்று காய்கனி சருகுகளை தின்று காலம் கழிப்பதே நல்லதென்று தோன்றுகிறது. தர்மநந்தனா, உன் யோசனை மிகவும் நன்றாக இருக்கிறது. இதுவா நீதி? யுத்தம் செய்வது பாவம் என்று நினைத்து தன் தம்பிமார்களுடன் வனத்திற்கே வாசம் செய்ய போனால் பாண்டவர்கள் தந்தை உடுத்த வார்த்தையை தட்டாமல் போனார்கள் என்று சிலர் சொல்லுவார்கள். பங்காளிகளுடன் யுத்தம் செய்து சபதம் முடித்துக் கொள்ள கையாளாமல் பயந்தோடி போனார்கள் என்று பலர் பழிப்பார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் போட்ட சபதம் பொய்த்துவிடும். அதனால் பழியும் பாவமும் உண்டாகும். அது உனக்கு நன்மை அல்ல. மைத்துனரே, தாங்கள் எங்கள் சார்பாக துரியோதனிடத்தில் தூது சென்று அவர்களுடைய நாட்டை கொடுத்து விடே என்று கேளு. மறுத்தால் போரிட்டு வெற்றி பெறுவதில் பழியொன்று வராதே. நீங்கள் போரிட்டு வெற்றி பெறுவதில் பழியொன்றும் வராதே. தாங்கள் அஸ்தினாபுரம் சென்று அவர்களுடைய நாட்டை கொடுத்து விடே என்று கேளும். மறுத்தால் எங்கள் 5 பேருக்கும் இந்திரபிரஸ்தம், யமபிரஸ்தம், அவந்தியாபுரி, வர்ணாபுரி, அஸ்தினாபுரி என்ற 5 ஊரையாவது கொடே என்று கேளும். கொடுக்க மறுத்தால் 5 வீடாவது கொடே என்று கேளும். அதையும் கொடுக்க மறுத்தால் யுத்தத்துக்கு வருகிறாயா என்று சம்மதம் வாங்கிவிடு. இதுவே என் அபிப்பிராயம். ஓ அநாத ரட்சகா, எங்கள் அண்ணா தன்மானம் பிறர்மானம் என்று உணராமல் பேசுகிறார். 56 அரச வத்தனரும் பீஷ்மர், கிருபர், அதிரதர், துரோபதர், அஸ்வராமன், சகுனி, ஜல்லியன் ஆகியோர் நிறைந்திருந்த ராஜசபையில் விரிந்த கூந்தலுடைய துரோபதியை மானபகம் செய்த நாதில் திக்கற்ற பாவியாய் அலறி துடித்த எங்களை கண்டீர்களா
ஐயோ தெய்வமே என்று முறையிட்ட போது சரிந்து துடித்த எங்களை கண்டீர்களா? அக்க பொறுத்த பசி ஆற பொறுக்காதே என்று எங்களை அடக்கி இந்த குருகுலத்துக்கும் புலோகம் உள்ளவரையும் நீங்காத பெரும் பலியை ஏற்று செய்து விட்டீர்கள். அது மட்டுமா 13 வருடம் எங்களை காட்டில் ஓட்டிவிடவும் சம்மதித்தீர்கள். 13 வருடம் முடிந்து வந்த பிறகும் பகையை முடிக்க மனமில்லாமல் துரியோதனிடம் தூது அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அண்ணா. துரியோதனின் கொடுமையை விட தாங்கள் கிருபைக்கு மிகவும் பயந்து, அது மட்டுமல்ல இன்றே துரியோதனன் ஆண்டு வருகிற பூலோகம் முழுவதையும் தாங்களே ஆளும்படி செய்கிறேன். அது மட்டுமல்ல தேவர்களும் வெறுக்காதவர் இந்திர பதவியும் தாங்களுக்கு அளிக்கிறேன். துரியோதனிடம் சண்டை செய்யாமலும் துரோபதியின் விரிந்த கூந்தலையும் அலறி கூறிய சாபச்சொலியும் அவ்விரண்டையும் பிழையில்லாமல் முடித்து விட்டீர்கள். தம்பிமார்களாக நாங்களும் சபையில் கூறிய சபதத்தையும் மிகவும் பிழையில்லாமல் முடித்து விட்டீர்கள் அண்ணா. இப்படி யார் முடிக்க போகிறீர்கள்? கீர்த்திமான் என்னும் புகழை உலோகத்தில் நிலைநாட்டி விட்டீர்கள். உங்களுடன் பிறந்த நாங்களும் கீர்த்தி அடைந்தது போதும் அண்ணா. இன்னும் யாரை முடிக்க போகிறீர்கள்? சுவாமி தர்ம பூபதியே, யாவரும் போர்க்களம் பூண்டு துரியோதனை காணும் பொழுது அவனை கொண்டு திரௌபதியின் சாபத்தை முடித்து நாட்டை நாம் ஆள வேண்டும். அதை விட்டுவிட்டு துரியோதனிடம் அடிபணிந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அண்ணா. அதை நினைக்கும் பொழுது குரு